இப்போ யோபுவின் சோதனை இந்த பூமியில யாருக்குமே வந்ததில்லை. அவனை போல ஒரே நாள்ல எல்லாத்தையும் இழந்து போனான். அவைகளில் மத்தியில தன்னை தாழ்த்தி பொறுமையா அந்த இடத்துல சொல்றான், கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு காரியத்தையும் என் நாவை திறந்து பேச மாட்டேன். கர்த்தரை ஒரு நாளும் குறை சொல்ல மாட்டேன். கர்த்தரை ஒரு நாளும் நான் இன்றைக்கு நிந்திக்கிற வார்த்தையில என் நாவுகளினால அவளை அலப்ப மாட்டேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப பொறுமையோடு, ரொம்ப தாழ்மையோடு, ரொம்ப தயவோடு தேவன் எனக்காக எதெல்லாம் என் வாழ்க்கையை விட்டு எடுத்தாரோ அதெல்லாம் ரெட்டிப்பாய் தர வல்லவரா இருக்கிறார். அதனால சொல்றான், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைக்கிறது, அவர் எனக்காக என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை தடைப்படாது. நான் செய்ய வேண்டியது என் சோதனையின் காலத்துல நான் பொறுமையோடு அவருக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிறதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சில நேரம் இந்த பூமியில வாழும் பொழுது வசனம் சொல்லுகிறது, உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்த. இந்த உலகத்துல நம்மை நிந்திக்கும்படியாய், நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு போராட்டங்களை ஏற்படுத்தும்படியாய் பிசாசான அநேக சூழ்நிலைகளை ஏற்படுத்துவான், இழப்புகளை ஏற்படுத்துவான், பாடுகளை ஏற்படுத்துவான். ஆனா ஆண்டவருடைய சித்தம்னா நீ பொறுமையா இருக்கணும், நீ தாழ்மையா இருக்கணும், நம்பிக்கையோடு கூட இருக்கணும். வாக்குத்தத்தை பிடித்து, அல்லேலூயா, வாக்குத்தத்தை மறக்காதபடி அதுல உறுதியா இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா.